ஓம் கணபதியே உவந்தருள் நிதியே, ஓம் கணபதியே உவந்தருள் நிதியே, ஆதி கணபதியே ஐங்கரனே சரணம், ஆதி கணபதியே ஐங்கரனே சரணம். முதற் தேவா மூத்தவனே சரணம், புழு முதற் தேவா மூத்தவனே சரணம், மூலாதார பொருளே முக்கண்ணனே சரணம், மூலாதார பொருளே முக்கண்ணனே சரணம். ஓம் கணபதியே உவந்தருள் நிதியே, ஆதி கணபதியே ஐங்கரனே சரணம். ஓங்கார தத்துவமே உமையவள் மைந்தா, ஓங்கார தத்துவமே உமையவள் மைந்தா, முத்தமிழ் வித்தக சித்தி விநாயக, முத்தமிழ் வித்தக சித்தி விநாயக. ஓம் கணபதியே உவந்தருள் நிதியே, ஓம் கணபதியே உவந்தருள் நிதியே, ஆதி கணபதியே ஐங்கரனே சரணம், ஆதி கணபதியே ஐங்கரனே சரணம். அம்பிகே ஜகதம்பிகே, அம்பிகே சாரதாம்பிகே, அம்பிகே ஜகதம்பிகே, அம்பிகே சாரதாம்பிகே, அம்பிகே ஜகதம்பிகே, அம்பிகே சாரதாம்பிகே. அம்பிகே நான் உன்னை நம்பினேன், அம்பிகே நான் உன்னை நம்பினேன், ஜகதம்பே சாரதை உன்னை நாடினேன், ஜகதம்பே சாரதை உன்னை நாடினேன். அம்பிகே ஜகதம்பிகே, அம்பிகே சாரதாம்பிகே. அங்குமிங்கும் அலைந்தேனே அம்பிகே, எங்கும் மாறுதலே இல்லையே அம்பிகே, அங்குமிங்கும் அலைந்தேனே அம்பிகே, எங்கும் மாறுதலே இல்லையே அம்பிகே, அனைத்தும் நீதானே அம்பிகே, அனைத்தும் நீதானே அம்பிகே, அதை அறியாமல் போனேனே அம்பிகே, அதை அறியாமல் போனேனே அம்பிகே. அம்பிகே ஜகதம்பிகே, அம்பிகே சாரதாம்பிகே. காலம் கடந்து விட்டதம்பிகே, அந்த காலம் வந்து நிற்கின்றானே அம்பிகே, காலம் கடந்து விட்டதம்பிகே,
அந்த காலம் வந்து நிற்கின்றானே அம்பிகே, கருணையுருவானவளே அம்பிகே, கருணையுருவானவளே அம்பிகே, எம்மை காப்பாய் நீ விரைவினிலே அம்பிகே, எம்மை காப்பாய் நீ விரைவினிலே அம்பிகே. அம்பிகே ஜெகதம்பிகே, அம்பிகே சாரதாம்பிகே, தவறு பல இருந்தாலும் அம்பிகே, உன்னை தாயே என்றழைத்தாலே அம்பிகே, தவறு பல இருந்தாலும் அம்பிகே, உன்னை தாயே என்றழைத்தாலே அம்பிகே, உன்னருளை பொழிவாயே அம்பிகே, உன்னருளை பொழிவாயே அம்பிகே, உந்தன் தாய்மையினால் அணைப்பாயே அம்பிகே, உந்தன் தாய்மையினால் அணைப்பாயே அம்பிகே. அம்பிகே ஜெகதம்பிகே, அம்பிகே சாரதாம்பிகே, உன் சரணம் அடைந்தோமே அம்பிகே, என்றும் ஒரு துணையாயிருப்பாயே அம்பிகே, உன் சரணம் அடைந்தோமே அம்பிகே, என்றும் ஒரு துணையாயிருப்பாயே அம்பிகே, அன்பிற்கு எல்லையுண்டோ அம்பிகே, உன் அன்பிற்கு எல்லையுண்டோ அம்பிகே, உலகில் உனையடைவார் பாக்கியவான் அம்பிகே, உலகில் உனையடைவார் பாக்கியவான் அம்பிகே. அம்பிகே ஜெகதம்பிகே, அம்பிகே சாரதாம்பிகே, அம்பிகே ஜெகதம்பிகே, அம்பிகே சாரதாம்பிகே.
அடிக்கடி சொல்லணும். 3 வேளை சாப்பிடுறது 3 வேளை சொன்னா நினைக்காதீங்க. எந்நேரம் சொல்லிட்டே இருக்கலாம். நாமத்தை சொல்லி சொல்லி இறைவனோட அருளை பூரணமா பெறணும். ஒருத்தருக்கு சிவனை பிடிக்கும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு மந்திரத்தை சொல்லலாம். மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கணும். அடுத்த சில பேருக்கு நாராயணனை பிடிக்கும், பகவான் கிருஷ்ணனை பிடிக்கும்.
நம்ம ஆலமரமா கை கொட்டி பாடி அவளை மகிழ்ச்சிக்கும் நிச்சயம் சத்தியம் அம்பிகையோட அருள் பூரணமா உங்களுக்கு கிடைக்கும். எம்பெருமான சிவபெருமானுடைய அருளும் அவரும் இந்த ஆனந்தத்தை கேட்டிருப்பாரு. அவருடைய அருளும் பூரணமா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கிடைக்க பிரார்த்தனை பண்ணுவோம். அடுத்தது சுதத்தையோட பக்தியோட
எல்லாரும் தேவிட்ட அது வேணும் இது வேணும். நாங்கள் செய்த பூஜையில் மந்திரம் நடைமுறை பக்தி இவற்றில் குறைகள் இருந்தால் அவற்றை நிறைவு செய்வீராக. தாயே பராசக்தி, என்னுடைய இந்த பூஜையை ஏற்று எல்லா விதமான சக்திகளையும் பூரணமாக தருவாயாக. எல்லாரும் விளக்கோட பார்த்து தொட்டு மகிழ்ல வச்சிருக்கோம். அந்த மகிழ்வுல அம்மா பராசக்தி பூரண அருளை உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது தியானம் சொல்லுவாங்க. மகாலட்சுமி மனதில் கொண்டு வாங்க, சரஸ்வதியை மனதில் கொண்டு வாங்க, ஆதிரத்னேஸ்வரி எம்பெருமான் சிவபெருமான மனதில் கொண்டு வாங்க, சினேகவள்ளி தாயாரை நம்ம மனசில் கொண்டு வந்து எல்லாரும் எங்களுக்கு பூரண அருளை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிடுவோம். எல்லாரும் ஓடு சொல்லும்போது தியானம் ஆரம்பிக்கும். கண்களை மூடி பிரார்த்தனையை, உங்க பிரார்த்தனை எல்லாத்தையும் இத்தனை தெய்வங்கள்ட்டையும் நீங்க சொல்லுங்க. அந்த அமைதியா இருக்கும்போது ஹரிவோ தத்தஸ் அப்படின்னு சொன்னா தியானம் நிறைவு பெறும். எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஓ
श्री आदिरत्नेश्वर स्वामी के जय, श्री स्नेहवल्ली तायार के जय, श्री गुरु महाराज के जय, श्री अनय पराशक्ति शारदा देवी के जय, श्री स्वामी जी महाराज के जय, श्री दुर्गा देवी के जय, श्री महालक्ष्मी देवी के जय, श्री सरस्वती देवी के जय, श्री कमलताई के जय, श्री भारत माता के கலைசேர் ஜோதி மதிய முகத்தாடை வல்லாம் என்றே இழுக்குமி தரத்தாடை இதை உண்டனும் இடையாடை அடியவர்களை வரும் ஞான திருத்தவர்கள் என்றாடை உலகையெல்லாம் பெற்று வளர்த்து இறைவனிடம் முடியாது ஒங்கும் அருட்கடலை ஆடானை பதிவாள் அன்பாகி அம்மை மலர்த்தாழினை அகற்றி வைப்பான் என்று சதா சர்வகாலமும் அன்னைக்கு அருகாமையிலே இருந்து புது செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றவர்கள் நாங்கள் எல்லாரும் அங்கே இருக்கும் பொழுது நம்முடைய வேலையை பணியை செவ்வனை செய்துட்டு அமைதியா இருக்க சகோதரிகள் சாமி சொல்றதை கேள்வி அந்த வேலையில கிடைச்சக்கூடிய பயனை அனுபவிச்சுட்டு பெற்ற தாய்க்கு முன்னால போய் நிற்கும் பொழுது தாயை பார்த்தவன மகனுக்கும் மகன் பார்த்தவன தாய்க்கும் கண்டறியாம கண் திறக்கும். அந்த நிலையில தான் அங்கே எல்லாரும் என்ன இருக்கோம். அந்நேரம் தான் ஒன்று கூடி அன்பு மயமா இருக்கக்கூடிய ஸ்நேகவதி தாயாருடைய சன்னிதானத்துல ஆதிரத்னேஸ்வர பெருமானுடைய இந்த மகா மண்டபத்துல திருவிழாக்கு செல்லும் பொழுது கல்லூரியே இங்கே இருக்கு. அதுவும் யாருடைய வழிகாட்டுதல் பேர்ல வந்துக்கூடிய கல்லூரி அப்படின்னு இருந்தீங்கன்னா உலகத்துல எல்லாரும் நிறைய சண்டை போட்டுட்டே இருக்காங்க. சமாதானம் வேணும், எல்லாரும் அமைதியா இருக்கணும். எதுக்காக அமைதியா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா மனிதர்களும் வந்து ஆரோக்கியத்தோடு இருக்கணும். அப்ப அமைதி மட்டும்தான் அது வந்து உள்ள துணையா இருக்கும். அது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நல்ல அமைதியை போதிக்கக்கூடிய நல்ல சமயங்கள்ல தான் இருக்கும் என்று உணர்ந்து உலகத்துல ஒரு மாநாடு போட்டு அந்த மாநாட்டுக்கு உலகம் கூட இருக்கக்கூடிய பெரியவர்களை கூப்பிட்டுருந்தாங்க. அது நம்மளுடைய ராஜாவுக்கு ஒரு அழைப்பு வந்தது பாஸ்கர் சேதுபதி அவர்களுக்கு. அப்படி வந்த அழைப்பை பாஸ்கர் சேதுபதி மகாராஜா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து பிரம்மகிருஷ்ண சேதுபதினு சொல்லுவாங்க. இந்த பகுதியை பூரா ராஜாவா இருந்து ஆட்சி பண்ணிருக்காங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு அற்புதமான சீடரா இந்த உலகத்துக்கு வந்து அமைதியை மட்டும் இல்லை, இனிமே இந்த கலியுகம் முடிகிற வரையிலும் இப்படித்தான் நம்ம வாழ வேண்டும் என்கிறத போதிக்கிறதுக்காகவே நமக்காக அந்த பரமகுருவுடைய அருட்பிரசாதமாக கிடைச்ச நரேந்திரன் என்கிற அற்புதமான இந்த விவேகானந்த பரமஹம்சர் வந்து ராமநாத சேதுபதியை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பரம்பொருள் ஆதிரத்னேஸ்வரர் ஏற்படுத்தி கொடுத்து அவங்க இரண்டு பேருடைய சந்திக்கிறாங்க. பாஸ்கர் சேதுபதிக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை, அந்த அமெரிக்காவில் சிக்காகோவுக்கு போக வேண்டிய வாய்ப்பை அவருடைய அந்த பணியை செய்யறதுக்கு விவேகானந்த பெருமாளை வந்து அன்போடு கேட்டாங்க. அவங்க போய் அங்க பேசின பேச்சுக்கள் இன்றைக்கு நம்ம மட்டும் இல்லை, பாரத தேசம் மட்டும் இல்லை, உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில இறை வழிபாடு நடக்குது, சனாதன தர்மத்தை பத்தி பேசுறாங்க, வேத மதத்தை பத்தி பேசுறாங்க, பாரத தேசத்தினுடைய பண்பாட்டை பத்தி பேசுறாங்கன்னா அதுக்கு குற்ற துணையா இப்போ நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருந்த விவேகானந்த பெருமாளுடைய பரமஹம்சருடைய ஒரு தனிப்பெரும் கருணை. அதுக்கு காரணம் நரேந்திரனாக இருந்து விவேகானந்தனா மாறத்துக்கு குற்ற துணையா இருந்து அவருடைய குருநாதராக இருந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். அந்த பரமஹம்சருடைய தனிப்பெரும் ஆசீர்வாதத்தோட விவேகானந்த பெருமான் என்ன சொன்னாரோ அது அப்படியே தன்னுடைய ஆத்மாத்மா எடுத்து ஆத்மானந்த சுவாமியா இருந்து அமராவதிக்குள்ள ஒரு அற்புதமான கலைக்கல்லூரி ஏற்படுத்தி குழந்தைகளுக்கு வந்து ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நற்றால் தொழாடி நின்று இறைவனை வணங்கத்துக்குதா. இறைவனை வணங்குறதுனா என்ன, கோயிலுக்குள்ள போய் தேங்காவோட சாமி போடுறது மட்டும் இறை வணக்கம் இல்லை, அது உன்னுடைய வீட்டுல தாய் தந்தை இடத்திலிருந்து துவங்கி உனக்கு நன்மையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வித்தியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களிருந்து துவங்கி உன்னுடைய நடவடிக்கைக்காகவே, உன்னுடைய பண்பாட்டிற்காகவே, உன்னுடைய அசைவிற்காகவே, உன்னால் வழங்கப்படுகின்ற திரவியமான நன்கொடைக்காகவே காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் விருதுகளாக அதிதியாக ஏற்றுக்கொண்டு எல்லாரையும் வந்து தெய்வமாக கருத வேண்டும் என்று மாதா பிதா குரு அதிதி என்று சொல்லக்கூடிய மூன்றையும் வேதங்கள் நமக்கு வந்து முறையாக வழங்கி சென்றதை அப்படியே தன்னுடைய வாழ்நாளில் ஒரு குறிக்கோளாக ஏற்றுக்கொண்ட ஆத்மானந்த ஜி அவர்கள் அற்புதமாக கலைக்கல்லூரியில் இருந்து பல ஆலயங்களில் இந்த திருவிழாக்கல்வியை செய்கிறார். அதுவும் உங்களெல்லாம் பார்த்தா பாக்கியசாலிகள் சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா இந்த ஆலயத்தில் வந்து முதல்ல நமக்கு வழிபாடு செய்து துவங்கி கொடுத்தது யார் தெரியுமா? உங்களுக்கு
சூரியனுக்கு வந்து 12 பேரு, அதுல ஆதித்யன் ஒரு சூரியன் இருந்தார். அந்த சூரியன் சுயம் பிரகாசம் பெறுவதற்காக சுயம்புவாக பாரியாத வனத்துக்கு நடுவில் இருந்த இறைவன் ஆராதனை பண்ணி சூரியனுக்கே ஒளி கிடைச்ச இடம் இது. அப்படி சூரியன் ஒளி வாங்கிட்டு நமக்கு ஒளி கொடுத்து மனிதர்களை ஜீவராசியை வாழ்விக்கும் பொழுது அகமிருந்து மனிதனுக்கு இருக்கு அதனுடைய இயல்பை கற்றுக்கொண்டு அகஸ்தியர் என்கிற இருக்கிறார். மார்க்கண்டேயர் என்கிற ஒரு அற்புதமான மகிழ்ச்சி உடம்பை கொண்டு எப்படி எல்லாரையும் வாழ்விக்கிறார், தன்னுடைய உடம்பை கொண்டு இப்படி இந்த உடம்போடே இறைவனை அடையலாம். இறைவனை அடையணும்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, உலக வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தான் எடுத்த கடமையை அன்போட பிரியத்தோட இந்த வாழ்நாள நிறைவு செய்யணும். நாம் தன்னால் தன் உடம்பை கூட கொடுக்கணும். யாரும் போதுன்னா சூரியன் போல, ஆதித்யன் போல. அந்த ஆதித்யனை திரும்பி பாருங்க, அவர் எரிகிறாரு, நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறார். அப்போ மார்க்கண்டேய பெருமாள் மகிழ்ச்சி சொல்லக்கூடிய அந்த தேவி மகாத்மியங்கிற அன்னையினுடைய அந்த புராணம் என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய மனிதனுடைய அணுக்கள், அவன் அணுக்கூட்டங்கள் ஒவ்வொன்றும் தெய்வீக தன்மை பொருந்தியது. நீ அமைதியா இருந்தா மட்டும்தான் உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வீக எண்ணம் உனக்கு புரிய வரும் என்று மார்க்கண்டேயர் வந்து மிருகண்டு முனிவர் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தந்தையாரோட இந்த ஆலயத்துக்கு வருகிறது ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி பக்கத்தில் இருந்து தபசு செய்து எப்படி இந்த விவேகானந்த பரமஹம்சரையும் நம்ம ஆத்மானந்த மகரையும் பின்பற்றி இந்த முக்கியஸ்தர்கள், பண்பாளர்கள், இந்த நிர்வாகிகள் வந்து சன்னியாச கோலத்தோட இந்த கல்வியை போதிக்கிறதோட இந்த பகுதியில எல்லாமே ஆன்மீகத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்களோ அதுபோல மார்க்கண்டேயர் வந்து தன்னுடைய தகப்பனாரோட மணிகண்டி என்கிற இடத்துல பன்னகசாலை என்கிற வீடு அமைத்து கொண்டு இங்கே ஆராதனை செய்த இடம். அகஸ்தியர் தன்னுடைய மனைவி கோபாபதியோட இப்ப வந்து மாட்டாஸ்பத்திரி இருக்கு, அந்த இடத்துல ஒரு மண்முத்தானது கரையில இருக்கிறது. அந்த இடத்துல அகஸ்தியர் வாழ்ந்ததாக கணிதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்ல, ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசையானது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஆசை பசு என்கிற வேகத்தில் இருக்கும். அதுதான் காமதேனுன்னு சொல்லுவாங்க. அந்த காமதேனுமே சாமி விமோசனம் பெற்ற இடம் இது. இது மட்டும் போராது, வருணன் என்கிற நாம் போற்றி வணங்கக்கூடிய நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய வருண பகவான் இருக்கிறார் இல்லையா, அவர் இந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு சரித்து சொல்வது. அவர் மட்டும் அல்ல, இன்னைக்கு நம்ம எல்லாரும் பொறுமையோட திருவாரன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பெயருக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு யாரு கேட்டீங்கன்னா வருணுடைய மகனாக இருந்த வாரணி. அவர் யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. 7 ரிஷிகள் ஒருத்தர், அவர் தான் பிருகு முனிவர். அந்த பிருகு சுகன் யார் தெரியுமா அவருக்கு? அவர் தான் சுக்கரன் என்று அழைக்கப்படுகிற சூரியனுக்கு முன்னால சுக்கரமா வெள்ளியாக தோன்றக்கூடிய அந்த கோள். ஆக நவகிரகங்கள் ஒருத்தர், நவகிரகங்கள் தலைவராகிய சூரியன். இப்படி உலக ஜீவராசிகள் வாழ்வாங்க வாழ்வதற்கு இறைவன் வகுத்து இலக்கணத்தை பின்பற்றி வந்த அந்த அருணாளர்கள், தேவர்கள் சொல்றாங்க, சூரியர்கள் சொல்றாங்க, அமரர்கள் தன்னை கொடுத்து ஜீவராசிகள் வாழ்விக்கிறவர்கள், அவங்க எல்லாம் வந்த தரம் இந்த தரம். இதெல்லாம் சொன்னா நீங்க எல்லாம் கேட்டுக்க மாட்டீங்கன்னு தெரியும் யாருக்கு, ஞானசந்திர பெருமாளுக்கு. அதனாலதான் இப்ப உங்களுக்கு என்ன பூஜை பண்ண சொன்னாங்க இல்லையா, இந்த பூஜையினுடைய சிறப்பு பாருங்க. பூக்களை வந்து 4 வகையா பிரிச்சுக்கிறார். ஒண்ணு தோல் இருக்கும், இன்னொன்று வந்து அந்த தேன் இருக்கும், மகரந்தங்கள் இருக்கும், அது வண்ணமயமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த பூக்கள்லாம் என்ன பண்ண கேட்டீங்கன்னா அர்த்தமான வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய, அதாவது அவர் சாரதா கலைக்கல்வியினுடைய பொறுப்பாளர்கள் பேரு ஆத்மானந்த மகாராஜனுடைய அருமையான சீடர்கள். துறவுன்னா இதுதான் துறவு. சாரதா கலைக்கல்வியினுடைய பொறுப்பாளர்களுக்கு இருக்கும் ராமநாதன் சமுத்திரம் தேவஸ்தானத்தின் சார்பாகவும் இந்த விழாவை முன்னிறுத்தி கொடுக்கக்கூடிய வக்கீல் சமுத்திரன் ஐயா உயர்நீதிமன்ற அவர்கள் சார்பாகவும் அனைத்து வியாபாரிகள், அனைத்து மையங்கள், அனைத்து தொண்டர்கள் சார்பாகவும் இந்த விழாவை முன்னிட்டு நடத்தி கொடுக்கக்கூடிய திருவிழா செய்த பெண்களின் அனைவரும் சார்பாகவும் அவங்களுக்கு அந்தமான கொண்டாடியை போட்டி வழங்குகிறோம். விவேகானந்தர் வந்து சிக்காகோ நடந்தாங்க, அதே போல ராமநாதபுர சமுதாய தேவஸ்தானம் வந்து இது போன்ற இந்த ஊழியை துவங்கும் பொழுது அந்த பெண்மணி பேர் என்ன? ஜெயலட்சுமி அம்மா. லட்சுமி அம்மா அவங்க லட்சுமியை வந்து நல்ல பாடல்களை பதனியா சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கும் சாரனுடைய பாண்டிதர் அவங்க அவங்கதான் வந்து நமக்கு நல்ல பாடல்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆலய சிவாச்சாரியர்கள் அவர்களுக்கு அன்பு கொண்டாட தொடர்ந்து ஆலய வித்யானந்தார் அவர்தான் பொறுப்பாளர். பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் நன்கொடை வழங்கிய அனைத்து பொருள்களையும் வாங்குவதில் நன்கொடை வழங்கிய நண்பர்களுக்கும் மற்றும் சாரதா கல்லூரியில் இருந்து